சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம், ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறோம். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம், சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த பிப்ரவரி மாதம் முடியும் வரை அனுகூலமான நிலையில சஞ்சரிக்கிறாரு. இதனால் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் என்பதால் பணப்பிரச்சனை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. இதனால் உங்களுடைய எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அஷ்டம ராசியில் சஞ்சரிக்கும் குருவினால் நன்மைகளை எதிர்பார்க்க இயலாதுங்க. பணம், பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் சற்று கவனமாகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் ஸ்தானத்தில் ராகு பலம் வாய்ந்து அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவருடைய ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே மாதிரி கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல இது மாதிரியான நேரங்கள்ல சிந்தித்து செயலாற்றி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ளும் போது இந்த தேவையில்லாத வீண் கருத்து வேற்றுமைகளை தவிர்த்து விடலாம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. அதனால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து நிச்சயிப்பது மிக மிக நல்லது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தன்னிச்சையாக நடந்து கொள்வார்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் எதிர்பாராத செலவு ஒன்று ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்திற்கும் வாய்ப்புள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இது மாதிரியான நேரங்கள்ல சிந்தித்து செயலாற்றுங்க. குறிப்பாக சொந்த வீட்டிலிருந்து மாறக்கூடியவர்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயலாற்றுவது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் அவசியமாகிறது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் மிகவும் அனுகூலமாக அமர்ந்திருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. தற்போது நடைபெற்று வரும் உங்களுக்கு உள்ள தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சலுகைகள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குது. சிலருக்கு இடமாற்றம், அதன் காரணமாக புதிய சலுகைகள் கிடைக்கும் என்பதால் இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. குறிப்பாக கன்னிராசினியர்கள் உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கன்னிராசினருக்கு நிறுவன மாற்றமும் கூடுதல் சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சுக்கிரன், சனி ஆகிய இருவரும் சுபபலம் பெற்று விளங்குகிறார்கள். இதனால் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை படிப்படியாக உயர்த்தி கொள்ளலாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக மாற இருக்குது. ஏற்றுமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் இருப்பதால நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம்,
இருக்கலாம், அல்லது தொழில் மற்றும் வியாபாரம் எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சிந்தித்து செயலாற்றும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சென்ற பல மாதங்களாக நின்று போன பாக்கிகளும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. நீங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரக நிலைகள் பக்கபலமாக இருப்பதால அதற்கான முயற்சிகளை துணிந்து நீங்க முதலீடு செய்யலாங்க. அதே மாதிரி தொழில் விஸ்தரிப்பு சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதும் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. சில்லறை வியாபாரிகள் தங்களுடைய கடன்களை அடைத்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு வசதிகரமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் பிப்ரவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் சனியும் அனுகூலமாக இருப்பதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்துல மீண்டும் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான ஒரு மாதமா இந்த மாதம் இருக்குதுங்க. புதிய படங்கள் முதலீடு செய்யலாங்க. மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க. பிரபல நடிகர்கள் ஒத்துழைப்பாங்க. இயக்குநர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு மாதமா இந்த பிப்ரவரி மாதம் அமைய இருக்குதுங்க. இந்த மாதம் எடுக்கும் படங்கள் வெற்றி பெறுவதுடன் விசேஷ இதையும் பெற்று தரக்கூடிய ஒரு தருணமா இந்த மாத கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. கன்னிராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு, கன்னிராசி சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் சுக்கிரன் ஒருவரே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக வருகிறாரு. செவ்வாயினால் எந்தவித நன்மையும் கிடைக்காது. மேலிட தலைவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு நீடிக்குதுங்க. இதனால் கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சக மாணவர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. பாடங்களை தவிர தேவையற்ற வெளி விஷயங்கள்ல மனதை செலுத்த வேண்டாம். இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு முயற்சியும் உங்களுடைய கல்வியில் செலுத்துவது அவசியமானதா அமைஞ்சிருக்குது. சக மாணவர்களுடன் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்க. இது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையை பயக்குங்க. கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்குங்க. வருமானமும் அதிகரிக்க இருப்பதால உங்களுடைய குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வந்தால் அற்புதமான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.